வழக்கு எடுத்துக்க வேண்டியதுதான். தொடர்ந்து சீமான் தந்தை பெரியாரை இழிவு செய்து கொண்டே வர எங்க அண்ணா ராமகிருஷ்ண அண்ணா குருமூர்த்திக்கு பிறந்த மகனேன்னு சொல்லிட்டாரு. நம்ம கூட இனிமே குருமூர்த்திக்கு பிறந்தவன அப்படிதான் குருமன் நம்ம வளருது அந்த நிலைமையில தான் இருக்கிறான். அப்படி சொல்லிட்டாரு. ராஜாதிக்கு பிறந்தீங்களாட்ட ராஜாதிக்கு பிறந்த வாரிசு தாண்டா நீங்க நிரூபிக்கிறீங்க. ராஜாதி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும்போது ராஜாதி அன்னைக்கு உங்க வாதியாரு உங்க பாட்டன் உங்க முப்பாட்டன் இதுவாண்ட சிலை வச்சுக்கிற மாதிரி அது கூட கலைஞர் வச்சார் சிலை. யாருக்கு? மாப்போசி. அந்த மாப்போசி செங்கோல் பத்திரிகையில குலக்கல்வி திட்டத்தை பத்தி உயர்த்தி எழுதியவர் தான் உங்க மாப்போசி. அன்னைக்கு ராஜாஜி சொன்னத குலக்கல்வி திட்டத்தை செங்கோல் பத்திரிகையில உயர்த்தி எழுதினாரு. இன்னைக்கு அதே குலக்கல்வி திட்டத்தை நீ பேசுற குல தெய்வம் வேற சொல்ற. நீங்க எல்லாம் பொறுக்கி சொல்லுவாங்க. நீ தாண்டா ராஜாஜியுடைய வாரிசு, நாங்க கிடையாது. பெரியாரு இருந்த போது பெரியாரும் ராஜாஜியை எழுத்து போராடி எத்தனையோ போராட்டங்கள் பண்றாரு. குலக்கல்வி திட்டத்துக்கு பெரியார் சொல்றாரு, ராஜாஜியை எழுத்து போராடி அதுக்கப்புறம் காமராஜரை கொண்டு வராரு. காமராஜரை கொண்டு ஜெயிக்க வைக்கிறாரு. காமராஜருடைய கதர் சட்டைகளை பார்த்து அன்றைக்கு சொன்ன சமூகம் என்ன தெரியுமா சொல்லிச்சு? கதர் சட்டைக்குள்ள கருப்பு சட்டை என்று சொன்னார்கள். சும்மா கிடையாது, கதர் சட்டைக்குள் கருப்பு சட்டை ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று. காமராஜருக்கும் நாங்க தாண்டா வாரிசு, நீ தாண்டா உண்மையாலுமே ராஜாஜியினுடைய வாரிசு. இன்றைக்கு ஐயா பையன் நீதான் இன்னைக்கு விமர்சனம் போல இருக்கிற ராவணன் போல கண்ண திருமா இருக்கிறாரு. இந்த மக்களை காப்பாற்ற நீ விமர்சனை போல துரோகியாக சித்தரிக்கப்படுகிறாய். நீ மக்களுக்கிட்ட ஆள்காட்டி வேலை பண்ற, மக்களுக்கு விரோதியா இருக்கிற, மக்களுக்கு நீ துரோகியா இருக்கிற.